நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். முருங்கையின் குச்சிகளை தூக்கி எறிஞ்சிடாமல் சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்க்கலாம். முருங்கை குச்சி, அதாவது முருங்கை ஈர்க்குன்னு சொல்லுவோம், அதையும் கருவேப்பிலை ஈர்க்கு ரெண்டையுமே தண்ணீரில் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அந்த சாறை மட்டும் குடிச்சிட்டு வந்தாவே போதும். வயிற்றில் இருக்கிற புழு பூச்சிகள் எல்லாம் தானாகவே வெளியேறிடும். விஷயம் தெரிஞ்சவங்க இந்த முருங்கைக்காம்பை வச்சு சூப் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த முருங்கைக்காம்புகளை வச்சு சூப் குடிக்கிறதால நரம்புகள் வலிமை பெறும். தலையில் நீர் கோத்திருந்தால் அது வெளியேறிடும். வறட்டு இருமல் இருக்கிறவங்களும் தாராளமாக இதை குடிக்கலாம். உடம்பு பலம் பெறும், மலச்சிக்கலும் தீரும். கால்சியம் நிறைய இருக்கிறதால பற்களுக்கும் எலும்புகளுக்கும் மிகவும் நல்லது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவே இந்த முருங்கைக்காய் காம்போட சூப்பு ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த சூப்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கை இலை காம்புகளை சின்ன சின்னதாக நறுக்கி அதை கூட சீரகம், கறிவேப்பிலை, பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம், மிளகு போன்றவற்றை நல்லா தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப் செஞ்சு குடிக்கலாம். இல்லைன்னா முருங்கைக்காம்பு ரசமும் வைக்கலாம். முருங்கைக்காம்பை பொடியாக நறுக்கி நல்லா அலசி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பை வேக வச்சு அதை கூட சேர்த்து ரசம் செய்யலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், மிளகு, வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கி அதை கூட இந்த முருங்கைக்காம்பையும் போட்டு நல்லா வதக்கினோம். தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை கூட மஞ்சத்தூள், உப்பு, மசித்த பருப்பை கொட்டி மீண்டும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கினா முருங்கைக்காப்பு சூப்பு ரெடி. அந்த காலத்தை வீட்டுக்கு வீடு ஒரு முருங்கை மரம் வளர்ப்பாங்க. முருங்கையோட நன்மை தெரிஞ்சு தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த முருங்கையை கொண்டு வைத்தியமும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. முருங்கை இலை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை குச்சிகள் என்று அனைத்துமே பயன்படுத்தியதால் வீட்டிற்கு ஒரு மரம் கட்டாயமாகவே வந்திருக்காங்க. முருங்கையின் மருத்துவ குணநலங்கள் குறித்து தனித்தனியாகவே எழுதலாம். குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை குறித்த விஷயங்கள் அனைத்திற்கும் முருங்கைக்காய் இன்றளவும் உதவியாகத்தான் இருக்கிறது. இந்த முருங்கை விதைகள் தயாரிப்பும் ஆண்களுக்கு பயன்படுத்தும் விதமாகவும் இருக்குது. இது வரைக்கும் ஒரு சிலர் முருங்கைக்கீரை, முருங்கைக்காயை மட்டும்தான் சமையலில் பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. முருங்கை பூவையும் சாப்பிடலாம். முருங்கை குச்சி, அதாவது ஈர்க்குன்னு சொல்லக்கூடியது தான் உடலுக்கு நல்லது தரக்கூடியது. அதையும் சாப்பாடில் பயன்படுத்திட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விதைகளையும் காய வச்சு பொடியாக செஞ்சு உணவில் சேர்த்துட்டு வர்றது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாகவே இருக்கும்.